செல்வகுமார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி தான் பிரதானமாக நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். நான் அதுதான் கேள்விகளாக நான் முன் வச்சேன். இப்படி பார்க்குறீங்க செல்வகுமார், அரசோட அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? முதல் முறையாக மக்கள் பேசுகிறது டிவிகே சர்க்கார் ஒரு ரியல் சர்க்கார் அப்படின்றத மக்கள் மத்தியில் பெருமளவில் பேசப்படுறத கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு ஆட்சி முடியும் போது ஒரு தேர்தலை மொட்டியே மனசில் பட்ஜெட்டை வச்சு 4 வருஷமாக கொடுக்காத லேப்டாப்பை லாஸ்ட் மினிட்டில் கொடுக்குறதோ, இல்லை தேர்தல் வருதுன்னும் போது மட்டும் அறிவிப்புகளை வெளியிடுறதோ, அப்படி ஒரு நிலை இல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளாக அவர் கொடுத்த பிரதானமான வாக்குறுதிகளை இந்த முதல் பட்ஜெட்டிலேயே அவர்கள் 3 மாதத்துக்குள்ளாக ஒரு தாக்கல் செய்யக்கூடிய இந்த முதல் பட்ஜெட்டிலேயே அவர் சொன்ன அந்த தாய்மாமன் சீர்திட்டமாகட்டும், அது அண்ணன் அவர் கொடுக்குற அந்த சீர்திட்டமாகட்டும், அவர் சொன்ன அந்த மற்ற முக்கியமான சிங்கப்பெண் திட்டமாகட்டும், வெற்றி வீடு திட்டமாகட்டும், இந்த திட்டங்களை எல்லாம் இந்த ஒரு முதல் பட்ஜெட்டிலேயே அதற்கான நிதியை ஒதுக்கியது இருக்குல்ல. அதாவது இவர்கள் கடந்த காலங்களில் சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த சைக்கிளில் எப்படி கொடுத்தாங்க, அந்த ஓட்ட சைக்கிளை அதில் எப்படி ஊழல் பண்ண முடிஞ்சாங்கன்றத ஊழலை ஒழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட எங்களுடைய கட்சி இன்று அதை தரம் உயர்த்தி அதை எப்படி கொடுக்க போகிறோன்றதை பாருங்கள். மக்களிடம், அந்த மாணவர்களிடம் அந்த சைக்கிள் போய் சென்றடையும் போது அது என்ன மாதிரி மாற்றத்தை உருவாக்குதுன்னு பாருங்கள். உண்மையான மாற்றத்தையும் உண்மையான மக்களுக்கு சென்று சேர வேண்டிய அந்த பட்ஜெட்டில் சொல்கிற பணம் பாதி போகிறதே இல்லை. கமிஷன் கரப்ஷன் இருந்த ஒரு விஷயத்தை முற்றிலுமாக மாற்றி மக்களுக்கான பட்ஜெட். இன்றைக்கு அவர் நிதித்துறை செயலாளர் சித்திக் பேசும்போது அவர் திருப்பி சொன்னார், கடந்த காலங்களில் ஓவர் எஸ்டிமேஷனால் ஏற்பட்ட குளறுபடிகள் தான் இந்த நிதி சுமைக்கும் பற்றாக்குறைக்கும் காரணமே இவர்கள் போட்ட ஓவர் எஸ்டிமேஷன் தான். அதையெல்லாம் நாங்கள் பிபிஇயில் ஸ்கீம்ஸில் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம், எப்படி அரசுக்கான வருவாயை உயர்த்துவதற்கு நாங்கள் என்ன மாதிரி திட்டங்கள் எல்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி அவர் அதாவது ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் போகும்போது ஒரு பொருளுக்கான காஸ்ட் என்ன வரப்போகுது, இதுவே அரசே செய்யும்போது எப்படி வரப்போகுது, இதன் மூலியமாக அரசுக்கு என்ன மாதிரி வருவாயை கொண்டு வர போகிறோம், டாக்ஸேஷனில் என்னென்னலாம் இருக்குது, ஐயா சொன்ன மாதிரி டாக்ஸேஷனில் நமக்கு எப்படி வருமானத்தை கொண்டு வரப்போம், அது மாதிரி இந்த அரசை தொடர்ந்து செலுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு தெளிவான திட்டம் இருக்குது. மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசும்போது கரெக்டாக சொன்னார், 2 ஆண்டுகளில் இந்த கடன் சுமையிலிருந்து நாம் மீண்டெழுந்து அடுத்த 15 ஆண்டுகள் வெற்றியை நோக்கி ஒரு மிகப்பெரிய பயணமாக இருக்கும்ன்றது இன்னைக்கு அவருடைய 2 ஆண்டுகளில் அவர் சொல்லியிருக்கார். 2 ஆண்டுகளில் முன்னாள் நிதியமைச்சர் கூட சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். இந்த 2 ஆண்டுகளில் கடனிலிருந்து மீண்டெடுவதற்கான வழிவகைகள் இருக்கா, அது அந்த விஷயம் இருக்கான்னு கேட்கிறார். அதைத்தான் சொல்றேன். இன்னைக்கு அவர் நிதியமைச்சர் அவர் பேசும்போது நிதியமைச்சர் பேசுறதோடு நிதித்துறை செயலாளர் பிரஸை பார்த்து கேட்ட எல்லாருக்கும் அவர்கள் சொன்னது எங்களுக்கு அதற்கான திட்டங்கள் இருக்கு. லிக்கரா மட்டும் நாங்கள் லிக்கரில் ஒரு சில பாலிசி சேஞ்சஸ் கொண்டு வர போறோம், ஸ்டாம்ப் டியூட்டியில் ஒரு சில மைனர் சேஞ்ச், பொதுமக்களை பாதிக்காத வகையில் எந்தெந்த வகைகளை டாக்ஸேஷனில் இதை பண்ண முடியுன்றதெல்லாம் திட்டங்களை வகுத்து அதன் மூலயமாக பெறக்கூடிய தொகையை வைத்து மக்களை பாதிக்காமல் விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றதான் இந்த அரசனுடைய நோக்கம். ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு அந்த திட்டத்தை 2.5 ஆண்டுகள் சொல்லவே இல்லை. எதிர்கட்சியெல்லாம் போராடி அந்த ஒரு திட்டத்தை அவர்கள் சொன்ன ஒரு வாக்குறுதியை கொண்டு வந்தாங்க, அந்த மகளிர் உரிமை தொகை. அப்படியெல்லாம் இல்லாமல் தான் சொன்ன பெரும்பாலான திட்டங்களை முதல் பட்ஜெட்டிலேயே கொண்டு வந்தது ஒரு சிறப்பான பட்ஜெட்டாகத்தான் பார்க்க வேண்டும். எதிர்கட்சிகள் சொல்வது போல அவருடைய காழ்ப்புணர்ச்சியில் பேசுறது தான் முழுக்க. மற்றபடி பொதுமக்கள் மத்தியில் இந்த பட்ஜெட்டை கொண்டாடுறாங்க. எல்லா திட்டங்களிலும் வெற்றி என்றே இருக்கிறதே அப்படின்னு கூட சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதாவது கடந்த காலங்களில் அவர்களுடைய குடும்ப ஆட்சி, மன்னர் ஆட்சியில் அவர்கள் குடும்பத்தினுடைய பேரெல்லாம் வச்சு இன்ப நிதி பேர் மட்டும் வர வேண்டிய கட்டத்தில் இருந்தது. அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி வெற்றி என்பது பொது சொல் தானே. வெற்றி என்பது ஒரு மகிழ்ச்சியான சொல்லு, ஒரு ஊக்குவிக்கிற ஒரு சொல்லு. அந்த சொல்லின் மேலே கட்டுறதுல ஒன்றும் தவறு இல்லையே. வெற்றி என்பது என்ன, எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்கிறது ஒரு நல்ல சொல்லுதல்ல. வெற்றிக்கு என்ன, நீங்கள் அதுக்கெல்லாம் கற்பிதம் கற்று கலைஞர் காப்பீடு திட்டத்துக்கு கற்பிதம் கற்படலாம், நீங்கள் கொண்டு போய் உதயநிதி பேரில் வைக்கிறதோ இல்லை இன்ப நிதி பேரில் வைக்கிறதுக்கோ அதுக்கு கற்பிதம் கற்படலாம். வெற்றி என்ற சொல்லுக்கு என்ன நீங்கள் கற்பிதம் சொல்லுவீங்க? அப்படி அது ஒரு தமிழ் சொல், அது ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய சொல். வெற்றி என்பது ஒரு ஊக்கத்தை கொடுக்குது. அந்த வகையில் அந்த திட்டத்தை நிறைய இந்த வெற்றி தமிழகம் தான் இந்த இதனுடைய நோக்கம்னு இவரே சொல்கிறாரு. நிதித்துறை செயலாளரே அவருடைய பட்ஜெட்டை செய்யும்போது நாங்கள் வெற்றி தமிழகன்ற பேரில் தான் நாங்கள் எங்களுடைய தொலைநோக்கு திட்டங்களை நாங்கள் ஒன்று வகுத்திருக்கோம். அதுக்கான திட்ட மதிப்பீடு அந்த இதெல்லாம் அதுக்கான டாக்குமெண்ட்டோட பேரே வெற்றி தமிழகம் தான்.
அதில் ஒன்றும் தவறு இல்லையா? சில துறைக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக கூட நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பாக அந்த சமூக நீதித்துறைக்கு தாவேக்கா அரசு வெறும் 3914 கோடி தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. அது 2022 4200 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இப்படி சில முக்கியமான துறைகள் கூட அல்லது அதிக தேவை இருக்கக்கூடிய சில துறைகளுக்கு கூட நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டியிருக்கிறது இந்த அரசு அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கிறாங்க. சார், அதாவது எப்படி, என்ன காரணம்? அதாவது ஒரு அரசுக்கு அதனுடைய குடிமக்களை எந்த வகையில் கடந்த காலங்களைப் போல இல்லாமல், குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் சமூக நீதித்துறை சொன்னதுனால நான் சொல்கிறேன், கடந்த காலில் இந்த ஆண்டு நம்ம கொடுத்துருக்கு வந்து 3937 கோடி நம்ம ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். கடந்த காலங்களில் பட்டியலின மக்களுக்காக அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட ஒரு தொகையை அந்த துறையினுடைய பயன்பாடை குறைத்து அவர்களுக்கு தெரியாமல் அந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் அதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க. இதெல்லாம் வந்து சார் உத்தரவாதம் இல்லை. இப்போ வந்து இதனுடைய நோக்கம் வந்து மக்களை பாதிக்காத எந்த விஷயத்திலும் சொல்லலாம். நீங்க வந்து கடந்த காலங்களில் பட்டியலின சாதி பட்டியலின பழங்குடியினருக்கு இதுவரை ஒதுக்கிய நிதியை எடுத்து மற்ற விஷயங்களுக்கு பொது விஷயங்களுக்கு பயன்படுத்திய அதிமுக ஆட்சி இருந்தது. அதை நீங்கள் சுட்டி காட்டும் பொழுது அதை பண்ண மாட்டோம் அந்த மாதிரி என்ற ஒரு கொள்கை அறிவித்திருக்கிறார்களா? இப்பொழுதும் செய்வதாக வருதே சார். அப்படியெல்லாம் இல்லை, தவறான குற்றச்சாட்டு. மற்ற துறைகளுக்கு ஒதுக்கின நிதியை வந்து என்னன்னா குறிப்பிட்டு கடந்த காலங்களில் அந்த கேள்வி தொடர் இல்லை அதான் குறிப்பிட்டு கடந்த காலங்களில் ஒரு துறைக்கு நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முதல்வர் கடந்த காலத்தில் அன்றைய முதல்வர் வந்து அவர் பங்கேற்கணுன்ற நிகழ்ச்சிக்காகவே இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்றது ஒரு பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி, அது அஃபிலியேஷன் கொடுக்குற ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு 2000 கோடி அவங்களுடைய செல்ஃப் ஃபண்ட் இருக்குது சார். அந்த 2000 கோடி செல்ஃப் ஃபண்டை எந்த ஒரு இது இல்லாமல், அது ஒரு பிரைவேட் இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க வந்து மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் அஃபிலியேஷன் கொடுக்குறாங்க. அந்த 2000 கோடி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு காலேஜ் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சுகாதாரத்துறைக்கு ஒரு மருத்துவமனை கட்டுறேன்னு அந்த 2000 கோடியை கொண்டாந்து இதில் போட்டு இன்னைக்கு அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் எங்களுடைய பணத்தை இத்தனை வருஷமாக நாங்கள் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு எங்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியுமான்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறது அன்றைய அரசு. அப்படியெல்லாம் எந்த ஒரு திட்டமும் அப்படி ஒரு மறைமாற்றம் இந்த அரசில் நடக்காது. அதுதான் கேட்டேன், அதுதான் நடக்காது, உறுதியாக நடக்காது. நம்ம தொடர்ந்து பேசலாம். செல்வகுமார், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய பார்வை, கருத்து. மக்கள் வந்து அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை இது ஒரு சாரார் கொடுத்த ஒரு இதை தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அவங்க பழைய நடைமுறைன்றது பட்ஜெட்டை தான் அவர்களுடைய அந்த கேள்வியினுடைய புரிதல் எந்த அளவுக்கு இருந்திருக்குதுன்றது தெரியல. கேள்வியில் இருக்கக்கூடிய குழப்பத்தின் காரணமாக கூட வரும். பட் பொது வழியாக மேடம் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். முதல் பட்ஜெட் அதாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து செய்தி நீங்கள் நம்பிக்கையாக கூட புரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்பிக்கை. அந்த புதிய நம்பிக்கைக்கு ஒரு பெரிய வாக்களித்திருக்காங்களா, அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். மேடம் குறிப்பிட்டு சொன்னாங்க இந்த அரசின் மீது ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வரும்போது இந்த ஊருக்குள்ளே நிறைய பேர் வருவாங்க. அதன் மூலியமாக அந்த 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை நோக்கி இந்த ஸ்டேட் மூவ் ஆகும்போது இந்த வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமே தேவைப்படாது, நீங்கள் அனௌன்ஸ் பண்ண ஸ்கீமே இருக்க தேவைப்படாது, ஏன்னா கண்டிப்பாக தமிழகம் அடுத்த இடத்தை நோக்கி நகர்ந்துருன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதற்காகவே இந்த பட்ஜெட்டில் அந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து அந்த கைடன்ஸ் 3.0ன்னு ஒரு புது பாலிசி ஃப்ரேம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா சொன்ன அந்த கனிம வள கொள்ளையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய அந்த அமைச்சர்களாகட்டும் அவர்களுடைய கனிம வள கொள்ளையை இந்த ஸ்டேட்டை ஒரு சப்ளை ஸ்டேட்டாக மாற்றி வச்சுருந்தாங்க. நீங்கள் மற்ற மாநிலங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவோ இல்லை பெங்களூரோ பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நடக்கக்கூடிய அத்தனை கட்டுமானங்களுக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த நேச்சுரல் ரிசோர்ஸையும் டச் பண்ணாமல் இந்த ஸ்டேட்டை ஒரு சப்ளை ஸ்டேட்டாக மாற்றி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடச்சி இந்த அமைச்சர்களும் இந்த எம்எல்ஏக்களும் இங்கேருந்து கேரளாவிலேருந்தும் இது பார்டர் ஸ்டேட்டில் ஃபுல்லாக கடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை உணர்ந்த முதல்வர் அவர்கள் இன்றைக்கி அதுக்கு ஒரு பெரிய செக்கு போட்டு ஒரு 3 மாத தடையை விதித்து அந்த இதை ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஆய்வு பண்ண கேரள முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறாரு. புரியல? கேரள முதலமைச்சர் கோரிக்கை அப்போ ஒரு கேரள முதல்வரே கோரிக்கை வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டை சப்ளை ஸ்டேட்டா மாத்தி இந்த நாட்டினுடைய அத்தனை இயற்கை வளங்களையும் சுரண்டறதுக்கு தொடை போன கடந்த ஆட்சியை கண்டறிந்து அதை மாற்றி இருக்கிறது தான் எங்களுடைய ரியல் சர்க்கார், டிவிகே சர்க்கார். அது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னொன்று அந்த 1.5 ட்ரில்லியனை நோக்கி எங்களுடைய பயணம் என்பது அது தெளிவாக போயிட்டுருக்கு. அதில் எந்த மாறும் பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது மக்கள் நலன் சார்ந்து, பெண்கள் நலன் சார்ந்து, இளைஞர்களை ஒட்டி குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்களால்
கொண்டு வரப்பட்ட இந்த ஒரு ஆட்சி என்பது இளைஞர் நலனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் செஞ்சுருக்கோம். குறிப்பாக இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஏஐ சிட்டி ஆகட்டும், ஏஐ யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான தனி ஸ்பேஸை கிரியேட் பண்ணுவோன்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது முழுக்க முழுக்க ஒரு மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பட்ஜெட் தான்.